அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் சின்ன பிள்ளைகளுக்கு பிடித்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸா தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த சின்ன பிட்ஸா செய்கிறதுக்கு தக்காளி சோஸ் செய்யணும். அதுக்கு இது ஒலிவ் எண்ணெய் இதை எடுத்துருக்கிறேன். நான் இப்படி ஒரு சின்ன கரண்டியால் ஒலிவ் எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுட்டு இந்த ஒலிவ் எண்ணெய் நல்லா கொதிக்க முன்னுக்கே நாங்கள் இதுகளை போட்டுடணும். இது 2 உள்ளி பூடு, ஒரு அளவான உள்ளி 2 பூடு உரித்து இப்படி சின்னனா வெட்டி இருக்கிறேன். இது 400 கிராம் தக்காளி பழம் எடுத்து இது ஒரு கப்புக்களை வச்சு சுடுதண்ணி, இந்த கொதிக்கிற சுடுதண்ணியை விட்டு தோல் உரிச்சிட்டு வெட்டி வச்சுக்கிறேன். அதில் வந்த தண்ணி தான் இந்த தண்ணி. 400 கிராம் தக்காளி பழம், மற்ற இந்த 2 குடமிளகாய் வெட்டி இருக்குது பிக்ஸாக்கு மேலே வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் காளானும் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த உள்ளி கொஞ்சம் இப்படி அவிஞ்ச மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் தக்காளி பழம் போடணும். இப்போ இந்த உள்ளி இப்படி இவ்வளவு பொரிஞ்சால் போதும். இப்படி நல்லா பொன்னிறமாயெல்லாம் பொரிய தேவையில்லை. இப்படி கொஞ்சம் நாங்கள் அமர்த்துற போது இப்படி அவிஞ்ச மாதிரி இருந்தால் சரி. இந்த டைமில் நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். இதுக்கு இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான உரைப்புக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட போகிறேன். சின்ன ஆக்கள் சாப்பிட்றேன்னா கொஞ்சம் குறைச்சி போடுங்க. தேவையான உப்பு. இதுக்கு பிறகு தான் வேறு இதுகள் போடணும். இதுவும் நல்லா அவிஞ்சு இந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் சின்ன நெருப்பில் வச்சு இதை காய்ச்சணும். இப்போ நான் அந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் இதாலேயும் இப்படி மசிச்சு விட்டுருக்கிறேன். இந்த இது இருந்தால் சரி, இல்லைன்னா இந்த சின்ன கரண்டிகளால் செய்யலாம். இப்போ நான் இது இருந்ததால் இதால் கடைஞ்சி விட்டேன் நான் இப்படி. இப்போ இந்த அதில் நாங்கள் பிட்ஸாவில் பூசுகிற போது இதில் கொஞ்சம் தடங்கள் இல்லாமல் இருக்கும். இது 400 கிராம் தக்காளி பழத்துக்கு இந்த 70 கிராம் அளவில் இந்த அரைச்ச தக்காளி இது போடுறேன், தக்காளி சோஸ். இது போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு விடுவோம். இது போட்ட பிறகு கொதிக்க தேவையில்லை. இது எங்களுக்கு கொஞ்சம் சோஸ் மாதிரி வருகிறது. இது இந்த புதினாவின் அந்த காஞ்ச இலைன்ற இது கொஞ்சம், இது கொஞ்சம் வெந்தய கீரை இதுகளும் போட்டு விட்டால் நல்ல வாசமாக இருக்கும். இந்த டைமில் ஒரு சீனி காட்டி இப்போ எங்களுக்கு இந்த தக்காளி சோஸ் ரெடி ஆகிட்டுது. இங்கே நல்ல சோஸ் வந்துட்டுது. இனி இது காய்ச்சினது போதும். இப்போ இந்த மரக்கறியையும் ஒரு அரை அவியல் இப்படி வதக்கி விடணும், அரை வாசிக்கு. இதுவும் கொஞ்சம் ஒலிவ் எண்ணெய், ஒரு பளவு ஒலிவ் எண்ணெய். இப்போ இதுவும் எண்ணெய் கொதிக்க முதல் இந்த குடமிளகாயை போடுவோம்.
இதெல்லாம் ஒரு அரை அவியல் தான். பிறகு பிக்ஸாவுக்குள்ளே வச்சும் அவியும். இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் அவியறதுக்கு தான் இதை போட்டு இருக்குது. இதோட இந்த காளானையும் போடுவோம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போடலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக மிளகுத்தூள் மட்டும். கொஞ்சம் சீரகத்தூள், எல்லா தூளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செய்தால் நல்ல டேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் மல்லித்தூள். பெரிய நெருப்பில் வச்சு செய்யக்கூடாது, கொஞ்சம் கறுக்கிற மாதிரி வரக்கூடாது. இது இப்போ இந்த மரக்கறி வதங்கினதும் போதும். இந்த இதுவும் கணக்க தேவையில்லை. இவ்வளவு இப்படி வதங்கிட்டு தானே சரி. இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விட்டுட்டு பிறகு மாக்குழைச்சி பிக்ஸா செய்வோம். இப்போ நாங்கள் பிக்ஸாக்கான மாக்குழைப்போம். இது 7 கிராம் ஈஸ்ட்டு போடுறேன். இது பான் மணிசுக்கு மாதிரி கணக்க போட தேவையில்லை. இதில் 3/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். 3/4 கிலோ மாவுக்குமே 7 கிராம் போதும். பிக்ஸாவுக்கு கொஞ்சம் பொங்குனா போதும். இதுக்குள்ள கொஞ்சம் சீனி, இது ஒரு 500 மில்லி தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு சாதுவான நகைச்சூட்டு தண்ணி இதுக்குள்ள கொஞ்சம் விடுவோம். பிக்ஸாக்கான உப்பு, இது ஒரு கொஞ்சம் ஒலிவ் எண்ணெய், ஒரு கொஞ்சம் ஒலிவ் எண்ணெய் விடலாம். இதுக்கு ஈஸ்ட் கலக்கிட்டு விடுவோம். தண்ணியை பார்த்து பார்த்து குழைக்கணும். கொஞ்சம் இறுக்கமாக தான், பரோட்டா அதுகளுக்கு குழைச்ச மாதிரி குழைக்கணும். இதுக்கும் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். இப்போ இந்த நான் 8 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு குழைச்சிட்டேன். பெரிய பிக்ஸாண்டா 3 பிக்ஸா போடலாம். 250 கிராமில் ஒரு பிக்ஸா போடலாம். நான் வந்து இது 9 உருட்டி இருக்கிறேன். சின்னன்றதால 9 சின்ன பிக்ஸா 9 பிக்ஸாவுக்கு உருட்டி இருக்கு. இப்போ நாங்கள் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் இந்த ஒலிவ் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி போட்டு பிரட்டி போட்டு வைப்போம். இதால் மூடி ஒரு மணித்தியாலத்தால் தான் இது நாங்கள் பிக்ஸா பிடிக்கணும். இப்போ மாக்குழச்சி வச்சு ஒரு மணித்தியாலம் ஆகிட்டுது. இவ்வளவு பொங்குனா போதும். இந்த தட்டுக்கு கொஞ்சம்
இப்படி கீழே மாவு போட்டு விடுவோம். பிறகு இந்த கொஞ்சம் மெல்லிய ரவ்வையும் போட்டு விட்டால் கீழே அடி பிடிக்காமல் கொள்ளாமல் இருக்கு. நல்லதான். கொஞ்சம் எண்ணெய் போட்டு தட்டினா கொஞ்சம் நல்லா தட்டுப்பட்டு வரும். ஓகே. இந்த கரைக்கு கொஞ்சம் இப்படி ரப்பேல் வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு இதை தூக்கி இப்படி மடக்கி கொண்டு வரணும். இதை கொஞ்சம் இப்படி அமர்த்தி விட்டுட்டு தக்காளி சோஸ் எடுத்து இப்படி எல்லாம் பிரட்டுவோம். இதுகளில் கொஞ்சம் இப்படி சின்ன நான் வெட்டி தான் செய்து வச்சுருக்கிறேன். இதுகளில் கொஞ்சம் இந்த மிளகாய், காளான் இதெல்லாம் இப்படி போட்டுட்டு இது வந்து இங்கே இந்த கோழி இறைச்சியை இப்படி பானைகளை வச்சு சாப்பிட்ற மாதிரி தயார் பண்ணி இருக்கும். இதை நாங்கள் வெட்டி இப்படி போடுறோம். பெருசாக இருக்கிறது. பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டு விடுவோம் மேலே. வேறு ஒரு தூள் இந்த வேலை மிளகு தூள் இப்படி கொஞ்சம் போடுவோம். பிறகு இப்படி ரப்பேல் போட்டுறது. இப்போ இது ஒன்று பிடிச்சாச்சு. இதே மாதிரி மற்றதுகளையும் பிடிப்போம். இப்போ நான் 2 தட்டில் சின்ன சின்ன பிக்ஸா 6 தட்டிட்டேன். இப்போ இந்த பூரும் 220 அரை மணித்தியாலும் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதுகளை வைப்போம். இந்த தண்ணி வந்து எனக்கு 450 தண்ணி தான் பிடிச்சது 3/4 கிலோ மா குழைக்கிறதுக்கு. அதை முதல் சொல்லியில் அதுதான் 450 தண்ணி கணக்காக இருக்கும். 500 கிராம் ரப்பேலும் எடுத்துறான். இந்த சின்ன 9 பிக்ஸாக்கும் 450 கிராம். இப்போ நாங்கள் இதை பூருக்களை வைப்போம். ரெண்டு தட்டையும் ஒரு அடியாக தான் வைக்க போகிறேன். இது 20 நிமிஷம் வேகணும். 20 நிமிஷம் வச்சிருக்கிறேன். இப்போ நான் 20 நிமிஷமாக இது பேக் பண்ணியாச்சு. இனி நாங்கள் எடுக்கலாம். 20 நிமிஷத்தில் பிக்ஸா ரெடி ஆகிட்டுது. ரெண்டு தட்டுமே ரெடி. சரியாக 20 நிமிஷம் வைக்கணும். அப்போ தான் எல்லாமே உள்ளுக்கு அவிஞ்சு வரும்.
இப்போ பிக்ஸா எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இந்த சின்னனா 9 பிக்ஸாவும் போட்டு இறக்கிட்டேன். இந்த பின் சைடெல்லாம் நாங்கள் இந்த ரவை எல்லாம் போட்டதால் நல்ல வடிவாக வெந்திருக்குது. இந்த மிளகு தூள் கொஞ்சம் மேலே போட்டு விட்டுருக்கிறேன். நீங்களும் மிளகு தூள் கொஞ்சம் கூடுதலாக இதுக்கு போட்டு செய்யலாம். இது இப்போ சின்னன் தானே, அதனால் வெட்டையில் பிச்சு பார்ப்போம். நல்ல சுடுகுது. நல்ல தரமாக இருக்குது. இந்த பான் மாதிரி இந்த கரைகளையும் இந்த ரப்பையில் எல்லாம் வச்சு செய்ததால் நல்லா இருக்குது. பெருசாக போடாமல் ஒரு முறை இப்படி சின்னனாகவும் போட்டு இந்த கரைகளை ரப்பையில் எல்லாம் வச்சு செய்யுங்க. நல்ல தரமாக இருக்கும். நல்லா அவிஞ்சு எல்லாம் நல்லா வந்திருக்குது. ஒரு முறை நீங்களும் போட்டு சாப்பிடுங்க. இப்படி இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.